அந்த 4% விட்டுருங்க. இந்த 61% கூட விட்டுருங்க. இந்த 35% மக்கள் இருக்கீங்களே, நீங்கலாம் மனுஷ ஜென்மங்கள் தானா? உங்களுக்கு அரசியல் விடுங்க. அடிப்படை அறிவு கூட கிடையாதா? ஆ? நாட்டுல எவ்வளவு பாலியல் கொடுமைகள் நடந்திருக்கு. கொலை, கற்பழிப்பு, சின்ன குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும் விடாம, அதுலயும் குறிப்பா தாவேக்கா நிர்வாகிகள் தான் இவ்வளவும் செய்றாங்க. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விட்டு கொடுக்குறீங்களாடா? எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? இந்த ஆட்சி மோசமா இருக்கும்னாடா எதிர்பார்க்கிறோம். நல்லாட்சியா இருந்தா நல்லதுதானடா. நேற்று சட்டசபையில கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு இந்த ஆளு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்தோமே தவிர ஊழலை செய்ய வரவில்லை. அறநிலையத்துறையில் கோவில்களில் தங்கத்தை உருக்கி இருக்கவில்லை. அதை பாதுகாக்க வந்திருக்கிறோம். என்னது இதெல்லாம் ஒரு பேச்சா? உங்களை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தீர்மானத்தையாவது நிறைவேற்றி இருக்கலாம். 10/11. திமுக ஒரு தீய சக்தி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அவங்க காலத்துல கூட இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்கலாம். அதிமுக ஒரு எதிர்ச்சதிகார ஆட்சி தான் நடத்துச்சு. ஆனா அந்த ஆட்சியில கூட மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்கடா. உங்க ஆட்சியில அவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி எதுவுமே வாயை திறக்காம வாயில குளக்கட்ட வச்ச மாதிரி உம்முன்னு இருந்தா என்னடா அர்த்தம்? நேத்து கேட்ட கேள்விக்கு எவனோ எழுதி கொடுத்ததை வச்சு இன்னைக்கு வந்து அதை பார்த்து வாசிக்கிறதுல என்னடா ஒரு அரசியல்? இதெல்லாம் ஒரு அரசியலாடா? மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவன் அந்த நேரத்திலேயே பதில் சொல்ல வேண்டாமாடா? குறிப்பா நேத்து வரைக்கும் சங்கியா இருந்துட்டு இன்னைக்கு தற்குறியா மாறின என் தம்பிக்கும், தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையே தற்குறியா மாத்தின என் மாப்பிள்ளைக்கும் தான் இந்த பதிவு. மக்களே, இந்த அநியாயங்களை கொஞ்சம் பாருங்க. உங்க கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் தான் தப்பா பேசுறேனா எனக்கு புரிய வைங்க. மக்கள் உண்மையிலேயே இதை கொண்டாடுறாங்களா? இந்த ஆட்சி நல்லாட்சி தானா அப்படிங்கிறதையாவது எனக்கு புரிய வைங்க. அங்கே நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து பெய்யிருந்தோம். அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு போனேன் வேலைன்னு சொன்னதுனால. போன இடத்துல எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அதில் மயக்க மருந்து கொடுத்து எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. இது காட்டியும் அவரோட ரசிகையாக இருந்தது காட்டியும் இன்னைய வரைக்கும் எங்கள் அண்ணனும் மௌனமாக இருக்கிறாரு. அதுக்கு அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. கட்சியில் நான் ரொம்ப உழைச்சேன் பார்த்தீங்களா, அந்த உழைப்புக்கு கிடைத்த கூலி தான் பாலியல் பலாத்காரம். அது கூட்டு பாலியல் பலாத்காரம். வந்த வேகத்தில் அப்படியே ரயின்னு அப்புறம் காது ஒரு சைடு வலியே இருக்கு, காது கேட்காத மாதிரி இருக்கு, கண்ணு பாருங்க எப்படி இருக்கும். எல்லாமே டிவிக்கு இதுலதான். அவங்க வந்து ஏடிஎம்கே சார், அவங்க அம்மா வந்து ஏடிஎம்கே, பையன் வந்து டிவிக்கு. திருவள்ளூர் அருகே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை மரணமடைந்திருக்கிறது. இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்ணிடம் கையை முறுக்கி சாதி பெயரை சொல்லி திட்டி அத்துமீறிய தாவேக பிரமுகர். நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. அதிலும் தாவேகவினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எண்ணி முடியவில்லை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை தாவேகாவை சேர்ந்த தனுஷ்கோடி என்பவர் கத்தியால் குத்தியதாக வழக்கில் தாவேக பிரமுகர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் போலீசின் கையை உடைத்ததாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 2 பேர் தற்போது கைது. அதுக்கப்புறம் 3 மாசம் நாங்க வெயிட் பண்றோம். அவங்க கரண்ட் எடுத்து தரவே இல்லை. இப்போ மின்சாரம் இல்லாத ஒரு கட்டடத்துக்குள்ள நாங்க வேலை பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் பெண் காவலர் ஒருவர் தாவேக நிர்வாகி உட்பட 3 கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான. சேலம் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை என. மாணவிகளுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோவை சக நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தாவேக நிர்வாகியின் மகன் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த விஜய் கட்சியில இருக்கிறவங்க அந்த டீம் ஃபுல்லா வந்து பட்டாசு கொளுத்தி வீட்டுக்குள்ள போட்டாங்க. முத்துமாரிங்கிற பெண்ணு வந்து அந்த துப்புரவு பணியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வீதியில வேலை பார்த்துக்கிட்டு திருவாரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக ஒன்றிய செயலாளர் ஆனந்த் கைது செய்யப்பட்டார்.
160க்கான இது எவ்வளோ கொடுக்கணும்? 180 ரூபா கொடுத்தா தான் தருவீங்க. ஆமாண்ணே. கோலாக்காரன் வந்தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, தாமிரபரணியில உறிஞ்சிக்க, பெப்சியா உறிஞ்சிக்க, யார் நீ அக்கோபனாவா உறிஞ்சி வித்துக்க, நீ யார் கிண்லையாடா உறிஞ்சி வித்துக்க, எல்லாரும் மக்களுக்கு தண்ணிங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறாங்க. உனக்கு தாகம் போத்தல்ல குடிச்சிடுற, சிட்டுக்குருவிக்கு தாகம் எங்க போய் குடிக்கும், யானைக்கு தாகம், பூனைக்கு தாகம், நாய்க்கு தாகம், நரிக்கு தாகம். இப்படிப்பட்ட ஒருத்தனை தோற்கடிக்க எப்படா உங்களுக்கு மனசு வந்துச்சு?